பக்கமும் இந்த கோடை மழை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அந்த நல்ல மழைக்கு ஏற்றாப்புல நல்லா சுட 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 ஒரு காஃபியோ டீயோ போட்டு இந்த மாதிரி ஒரு வடை செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல. எங்கள் அம்மா மாவாட்டிகிட்டு இருந்தாங்க. மாவாட்டி முடிக்கிற நேரம் அம்மா ஒரு 2 கை மாவை மட்டும் எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். மாவை எடுத்துட்டு அதில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கோங்க, நல்லா சின்னதாக கட் பண்ணி. அடுத்தது சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா. உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா உப்பு சேர்ந்து எல்லாத்தையும் நல்லா ஒரு கலந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டிலேயோ இல்லை கையிலையோ எடுத்து நல்லா எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு அப்படியே உள்ளே விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு திரண்டு மேலே வருங்க. இந்த வடை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவை அரைக்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து செஞ்சு பாருங்களேன், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இது கூட நீங்கள் சட்னி தொட்டு சாப்பிட்டாலும் சரிதான், இல்லை வெறுமனாவே நீங்கள் வந்து அப்படியே செஞ்சு சாப்பிட்டாலும் வேறு லெவலில் இருக்கும். இட்லிக்கு அரைக்கிற மாவுனா தாங்க உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் வரும். தோசைக்கு நல்லா வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிருந்தீங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பாய்.